காலையில வெறும் 5 நிமிஷம் நீங்க சொல்ற ஒரு சின்ன வார்த்தை உங்க எல்லா பணப்பிரச்சனையையும் தீர்த்து உங்க வாழ்க்கையையே தலைகீழா மாத்தும்னு சொன்னா நம்புவீங்களா? இது பொய் இல்லை. இது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு சீக்ரெட் வெப்பன். அந்த பவர்ஃபுல் திக்ர் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் காசு கையில நிக்கலையா? கடன் மேல கடன் ஏறிக்கிட்டே போகுதா? வர்ற சம்பளம் 10 நாள்ல காணாம போயிடுதா? நீங்க தனியா இல்லை. இந்த பணப்பற்றாக்குறை நம்ம நிம்மதியையும் சேர்த்தே காலி பண்ணிடுது. குடும்பத்துல சண்டை, டென்ஷன், பயம்னு எல்லாத்துக்கும் காரணம். நாம தொழுறோம், நல்லதையே செய்றோம். ஆனாலும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் நம்மள கைவிடவே மாட்டான். தீர்வு நம்ம கிட்டயே ரொம்ப சிம்பிளா இருக்கு. அந்த தீர்வை நோக்கித்தான் நாம இப்போ போகப் போறோம். சரி, இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்ன? அது ஏதோ மேஜிக் இல்லை. அதுதான் திக்கர். அதாவது அல்லாஹ்வை நினைக்கிறது. சிம்பிளா சொல்றேன், துஆன்னா அல்லாஹ் கிட்ட நம்ம தேவைகளை கேட்கிறது. திக்ருன்னா அல்லாஹ்வோட பெருமையைச் சொல்லி அவரை புகழ்றது. நீங்க ஒரு ராஜாவை புகழ்ந்து பேசினா அவர் நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு அள்ளிக் கொடுப்பார் இல்லையா? அப்போ இந்த உலகத்துக்கே ராஜாவான அல்லாஹ்வை நாம புகழ்ந்தா அவன் நமக்கு எவ்வளவு கொடுப்பான்? அந்த திக்ருதான் உங்க வாழ்க்கைய மாத்தப் போற மாஸ்டர் கீ. சரி, உங்க வாழ்வாதாரத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகப் போற அந்த சக்தி வாய்ந்த திக்ர் எது? ரெடியா? அதுதான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹ். இதோட அர்த்தம், அல்லாஹ் தூயவன், அவனை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன். எவ்வளவு சிம்பிள், ஆனா பவர்ஃபுல். இந்த திக்ருக்கும் நம்ம பணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம். நம்ம பாவங்கள்தான் நம்ம பறக்கத்தை தடுக்குது. இந்த திக்ர் அந்த தடையை உடைக்கப் போகுது. இதை எப்படி சொல்றது? இது ரொம்பவே ஈஸி. தினமும் ஃபஜ்ர் தொழுகைக்குப் பிறகு அந்த நேரத்துல பரக்கத் மழை மாதிரி பொழியும். ஜஸ்ட் 100 தடவை. இதைச் சொல்ல வெறும் 5 நிமிஷம்தான் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் ஒரு நாளைக்கு 100 முறை இதை சொல்றாங்களோ அவங்களோட பாவங்கள் ஒரு கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் மொத்தமும் மன்னிக்கப்படும். யோசிச்சு பாருங்க, 0 பாவங்கள். உங்க லைஃபை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண இது ஒரு மெகா ஆஃபர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள்ல ஒன்னு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அகிலத்தோட அதிபதியே உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு வேற என்ன வேணும்? இதுதான் மெயின் பாயிண்ட். உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வோட ஃபேவரிட்டா நீங்க மாறும்போது உங்க பணக்கஷ்டம் தீரும். வீண் செலவு குறையும். எங்க இருந்தெல்லாம் ரிஸ்க் வரும்னே தெரியாது. அந்த அளவுக்கு பரக்கத் கொட்டும். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வை நினைவு கூர்வது கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. இந்த திக்ர் உங்களுக்கு டென்ஷன், பயம் எல்லாத்தையும் விரட்டி விலைமதிப்பில்லாத மன நிம்மதியை கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ், நாளைக்கு ஃபஜ்ர்ல இருந்து இந்த சேலஞ்சை ஏத்துக்குங்க. வெறும் 100 முறைதான். ஷைத்தான் உங்களை சோம்பேறி ஆக்குவான். ஆனா அதைத் தாண்டி அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு இதச் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில வர்ற மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. அல்லாஹ் நம் எல்லாரோட பாவங்களையும் மன்னிச்சு நம்ம வாழ்வாதாரத்துல பரக்கத்தை கொட்டித் தீர்ப்பானாக. ஆமீன். உங்கள் பிரார்த்தனைகள் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் நிறுத்தப்பட்டால் என்ன செய்வீர்கள்? அல்லாஹ்வை நேரடியாகச் சென்றடைய ஒரு ரகசிய திறவுகோல் இருக்கிறது. அதுதான் ஸலவாத். பார்க்கப்போனால் மிகச் சிறிய வார்த்தை, ஆனால் பிரபஞ்சத்தையே அசைக்கும் சக்தி அதற்குள் அடங்கியுள்ளது. இது எப்படி சாத்தியம்? வாருங்கள் விரிவாகப் பார்ப்போம். ஸலவாத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் பொழியும் கருணை மற்றும் நாம் அவர் மீது காட்டும் அன்பின் வெளிப்பாடு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்ற இந்த சிறிய வாக்கியத்திற்குள் நம் வாழ்வின் போக்கையே மாற்றியமைக்கும் மாபெரும் சக்தி மறைந்துள்ளது. திருக்குரான் மிகத் தெளிவாகக் கூறுகிறது, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத் சொல்லி சலாம் கூறுங்கள். இது சாதாரண வேண்டுகோள் அல்ல, இது அல்லாஹ்வின் நேரடி ஆணை. நாம் ஒருமுறை ஸலவாத் சொல்லும்போது கோடிக்கணக்கான வானவர்கள் நம்முடன் சேர்ந்து ஆமீன் சொல்கிறார்கள். அவர்களே நமக்கு துணை நிற்கும்போது
நமது நிலை எப்படி உயரும் என்று கற்பனை செய்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் என் மீது ஒருமுறை ஸலவாத் சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் 10 நன்மைகளை எழுதுகிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான், மேலும் அவருக்காக 10 ஸலவாத் திரும்பச் சொல்கிறான். சுருக்கமாகச் சொன்னால், நன்மைகள் உங்கள் கணக்கில் பொக்கிஷமாய்ச் சேரும், பாவங்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்படும், சுவர்க்கத்தின் அந்தஸ்து உச்சத்தை நோக்கி உயரும். இப்னு மஸ்ஊத் அவர்கள் கூறினார்கள், உங்கள் துஆவிற்கு முன்னும் பின்னும் ஸலவாத்தைக் கொண்டு அலங்கரியுங்கள், அப்போது அது ஏற்றுக்கொள்ளப்படும். நமது கவலைகளும் தேவைகளும் அல்லாஹ்விடம் மின்னல் வேகத்தில் சென்றடைய ஸலவாத் எனும் அதிவிரைவு அஞ்சல் அவசியம். இல்லையெனில் அது உரிய இடத்தை அடையாமல் நிராகரிக்கப்படலாம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத்துல் அஹ்ஜாப அத்தியாயம் 41 மற்றும் 42வது வசனத்தில் அழகாகச் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகமதிகம் நினைவு கூருங்கள், இன்னும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்யுங்கள் என்று. ஆகையால் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். மேலும் ஒரு அடியான் அல்லாஹ்வை திக்ர் செய்தால் வானவர்கள் அல்லாஹ்வை நோக்கி, உன் அடியான் உன்னை அழைக்கின்றான், அவன் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பையும் கேட்கின்றான் என்று கூறுவார்கள். எனவே நாம் திக்ரை ஓதிய பிறகு நமக்கு தேவையானதை அல்லாஹ்விடம் கேட்டால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் நமக்குத் தருவான். நாம் எந்த திக்ரை ஓத ஆரம்பிக்கும்போது முதலில் ஸலவாத்து சொல்லிய பிறகுதான் ஆரம்பம் செய்ய வேண்டும். ஆகையால் நான் சிறிய ஸலவாத்து, அதுவும் அனைவருக்கும் தெரிந்த ஸலவாத்து சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். அல்லாஹுடைய சாந்தியும் கருணையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரின் குடும்பத்தாரின் மீதும் உண்டாகட்டும். இதனுடைய சிறப்பு என்னவென்றால், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறாரோ அவர்கள் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். நாம் இதை 10 முறை கூறினால் அல்லாஹ் நம் மீது 100 முறை அருள் புரிகிறான். ஆகையால் இதை இப்போது 10 முறை ஓதி அல்லாஹ்வின் அருளை பெறுவோம். பிறகு அடுத்த திக்ரை ஓதலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். 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 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த வார்த்தைகளை ஒரு நாளில் 100 முறை சொல்கிறாரோ அவரின் பாவங்கள் கடலின் நுரை போன்றதாக இருந்தாலும் மன்னிக்கப்படும்.